இந்த கம்மாய்க்குள்ள தவால அப்படித்தான் செய். அட எடுவட்ட பயில நீயாடா அந்த அக்கான்லடா நான் நினைச்சேன். நீ ஏன்டா கூட வந்த? ஆனா அவர் டைலாக் பூரா அசால்ட்டா தான் பேசுவார். அப்படியே கராட்டக்கார ராமராஜ் மாதிரி. அக்காவை மேலதான் இப்படி ஏறுவியா? ஏலை ஊருக்கு அப்படி சொல்லிக்கிற வேண்டியது. பப்புளு பப்புளு நீங்க வாட்டுக்கு இது பண்ணி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போவேன். பொறுமையா செய்யுங்க ஏத்தாய். அப்படி அவங்க அடிச்சு கிடக்கும்போது நீ என்ன பண்றீங்கன்னா உன் அதிரசத்து உங்களுக்கு பத்தாதுடா அதெல்லாம். ஏய் நான் ஆடுறது மாதிரி ஆடணும். கரெக்டா ஆடுங்கடா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. போடா விலங்கா கூதி எனக்கு ஆட குருநாதரே மன்னிச்சுக்கங்க. இந்த ஆட்டம் எனக்கு ஆட தெரியாது. ஆடுங்க பாபா பாபா ஆடு பாபா. ஆடுங்க என் சிங்க கை தட்டுங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. முண்டை நீரே எங்கிட்ட வரதுன்னு தெரியாது. போ நீனே ஒண்ணுக்கு இருக்கும்போது கவக்கம்பல கலைச்சு தான் எடுக்கிற. கொஞ்சம் வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. அவன்தாத்தேன் சொருகு நல்லா இருக்கும் தோதா இருக்கு. ஏன் விலைக்கு போனா புடிச்சு விடத்தானே விவரிக்கான். தம்பி நாளை பின்ன நீங்க மொட்டை அடிச்சிருங்க. அந்த மசுரை பார்க்கும்போது அரையணும் போல தோணுது. ஆனா எல்லாரும் சொல்லுவீங்க நடிப்பு அரக்கன்னா திவாகர், வாட்டர்மிலன் திவாகர் தானே. எங்க பப்புலதான் நடிப்பு அரக்கேன். அக்கா மக்கா டேய் இப்படி இப்படி தண்ணி பழத்தை வச்சுட்டு இப்படி சொல்லு. பாம் பாம் பாலமேட்டில் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தவன். கலையின் மீது இவனுக்கு ஒரு ஆர்வம். உங்களை அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இவனும் ஒரு கலைஞனாக வருவேன். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பாவம் தம்பி ரொம்ப உருளக்கூடாது. ஒரு நேரத்தை பழக மாட்டேன். குறும்பு தெரிச்சு போக. மணிரத்னம் டைரக்டருக்கு பிறந்தியா? ஒவ்வொரு டைலாகும் 1/4 மணி நேரம் கழிச்சு பேசுறியா? குச்சு குச்சு குச்சா வந்திருக்கின்ற கலைஞர்களை வரவேற்கும் விதமாக கிராமத்தார்கள் அப்படியே சொன்னாங்க. அப்போ வாங்க போ பொன்னாட பார்த்த வாங்க போ வாங்க. யாரும் போயிட வேணாம் உறவுகளை. கருப்பை இறங்குற நேரம் அந்த 1 மணி. அந்த 1 மணி நேரத்துக்கு 1 மணிக்கு தான் இறங்கணும். நான் கண்டிப்பாக மறுபடியும் உங்களை சிரிக்க வைப்போம். நீங்கள் போயிடாதீங்க. கோடாங்கலாம் இருக்கு ப்ரோ. இந்த திரைப்பட நடிகர்லாம் பப்புனா வர்றாரு. உடுக்கு தொலி அந்து வச்சு நீ வர்றியா? நல்லா புடுக்கு அடிப்பீங்களா இல்லை மெதுவாக அடிப்பீங்களா? என்னது நல்லா புடுக்கு அடிப்பீங்களா சொல்லு. ஓடியாங்க சுச்சு சுச்சு அம்மு குட்டி ஓடியாங்க. எந்திரி எதை செய்யக்கூடாதுன்னா ஒருத்தரும் கீழப்பட்டியில் ஒருத்தரும் பாதிப்பட்டி ஒருத்தரும் மேலைக்கு ஒரு மாதிரி அடைக்கிறோம். வேலைக்கா? என்ன சித்தப்பா சொல்ற? வேலைக்கு சொன்ன உடனே நான் கூட கருதரப்பு புரியாங்க. அப்போ வாங்க சித்தப்பா. சித்தப்பு என் சித்தப்பா என் பெரியப்பா துண்டு ஓடுறதுக்கு வாங்கப்பா. இதில் ஏற முடியாதுப்பா. சுற்றி வாங்கப்பா. வெள்ளாஞ்சில் ஒரு ஆள்,
கீழப்பட்டில் ஒரு ஆள், வாதிரிப்பட்டி ஒரு ஆள். வாங்க, 2 ஆள் சேர்ந்து வந்தால் ஏற்றுக்கிற மாட்டீங்களா? அந்தந்த கிராமத்துலேருந்து வாங்கப்பா, பூரா சித்தப்பேன் என் பெரியப்பேன், வாங்கப்பா. பப்புலு பயலுகடா. அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டு இது என்னதுப்பா? இது மைக்கு நினைச்சியா கத்திக்கம்பு நினைச்சியா? ஏ சித்தப்பாய் இதுல பேசுப்பா. எதுலனே வா ஏப்பா, இதுல பேசு. சொல்லுங்க. ஊர் சார் ராசாம்பட்டி ஊர் சார்பாக எம்கேஆர் அண்ணனுக்கு பொன்னாடை பத்து பிடிக்கிறது. நீங்க ஆளுக்கு ஒரு துண்டை எடுத்துட்டு போங்கப்பா. எது நீ பொத்து, நீ எந்திரிச்சு போ. நீ தானே பொம்பளை சோக்கு கேட்டாள். ஊர் சார்பாக மிராஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறோம். ஊர் சார்பாக மிராஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறோம். ஊர் சார்பாக கீழப்பட்டி மிராஸ்க்கு பொன்னாடை போத்திக்கிறோம். வெள்ளாஞ்சார். ஊர் சார்பாக கீழப்பட்டி மிராஸ்க்கு பொன்னாடை போத்திக்கிறோம். ஊர் சார்பாக கணக்கப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறோம். ஊர் சார்பாக வாதிரிப்பட்டி மிராஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறோம். ஊர் சார்பாக கணக்கப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறோம். சீக்கியம் கணக்கப்பிள்ளை. ஆறு மணி எடுத்து கொண்டிருக்க அன்பு தம்பி பழனியப்பா மைசெட் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. வாழ்த்துக்கள் மைசெட், ரொம்ப நன்றி. வெள்ளாஞ்சார் கிராமத்தின் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டோம். என்ன இருக்கிறத போட்டு விடுங்க, நான் தானே கோயில் மாடு. ஆமாம், இப்போ கிராமத்து மாடு தானே விளையாடுது. இங்கே 6 மணி இருக்கும் அன்பு தம்பி பக்கனாகுண்டு கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. கீழப்பட்டி சார்பாக இந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கிறாங்க. என்ன போற வெறும் இருந்த இடத்து பொத்துங்க இப்போ சொல்லியா. வாதிரிப்பட்டி கிராமத்தார் சார்பாக நன்றி. என் தம்பி தானே சொல்லியாச்சு. என் தம்பி வக்கனாங்குண்டு கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். சீக்கன் குறிப்பு கம்பெனி சார்பாக எனக்கு பொன்னாடை. என்ன மிருதங்க மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சொல்லிடுறேன். ஆல்ரவுண்டை அன்பு தம்பி மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமிசு கொண்டிருக்கின்ற சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பப்புனாக நடத்தி கொண்டிருக்க அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். உருண்டு கொடுத்த மாணவன் பப்ளு மாடு பவுக்க மாட்டோம்டா. பப்ளு மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். துண்டு இல்லையா பூ இல்லை, இவ்வளோ பேச்சு ரொம்ப ராங்கா இருக்கு. என்ன காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்து.
அப்போ போதும்ப்பா, துண்டு போதும்.